ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோஸில் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக இருக்க போது இந்த வீடியோ. காரணம் என்னச்சுக்கு, இது நம்மளோட பர்சனல் அபவுட். பர்சனலாக என்னை பற்றி நான் சொல்ல போகிறது கிடையாது, நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைல்ஸை பற்றி சொல்ல போகிறது கிடையாது. நம்ம ட்ரேடிங் ஸ்டைல்ஸ் சிக்னல்ஸ் கொடுக்க போகிறது, சாட்ஸை பற்றி, அண்ட் தென் பார்த்தா அதோட அட்வான்ஸ்மெண்ட்னா நாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ் எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ எடுக்க போகிறதுக்கு காரணம் என்னென்னா, ரொம்ப 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 நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க பற்றியா, அவங்களுக்காக இந்த வீடியோ முக்கியமாக. நான் ஒருத்தவங்களை நான் ப்ரிஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எனக்கு நிறைய கிடச்சிருந்தா கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, நான் இன்னும் அக்ரெசிவாக ரொம்ப பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணுவேன்ட்டு எனக்கே தானாக நம்பிக்கை வருது. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ண நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஃப்ரீயாகவே சிக்னலை ப்ரொவைட் பண்ணலான்னுக்கிறேன். அது எதுலன்னா வாட்ஸ்அப் வேணாம், அதில் கொஞ்சம் நிறையா ப்ராப்ளமேட்டிக் இருக்குது. நான் டெலிகிராமில் எப்பயும் போல் டெலிகிராம்லேயே நான் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறேன் சிக்னல்ஸ். ஓகேவா? அது எவ்வளோ நாளைக்கு என்னால் முடியுமோன்னு எனக்கு தெரியாது. என்னால் எவ்வளோ நாளைக்கு முடியுமோ அவ்வளோ நாளைக்கு நான் ஃப்ரீயாகவே டெலிகிராமில் சிக்னல்ஸை ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க முடிஞ்சவங்க. அதில் இன்னும் சில விஷயம் நான் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பெய்ட் பேசிஸில் நம்ம ஆரம்பித்தோம். காரணம் என்னச்சுக்கு, ரொம்ப எனக்கு எப்படின்னா, இப்போ நானும் நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னை பற்றி சொன்னீங்கன்னு வச்சுக்கே, நான் ஒரு 30 years 35 அப்படின்ற பையன் கிடையாது, இல்லை 25 அது கூட கிடையாது. ஜஸ்ட் 21 years ஏஜ் உள்ள நீங்கள் நினைக்கிறதோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காய் தான். ஒரு பர்சன், ஸ்டடிங் பர்சன், காலேஜ் 3rd year படிக்கிறவன். நான் அடுத்தது யூபிஎஸ்சி ஐஎஃப்எஸ் அப்படின்ற மாதிரி என்னோடய கெரியர் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். காரணம், எனக்கு அந்த ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும். பட் ட்ரேடிங் நான் வந்ததுக்கு காரணம்னா, இங்கே மணி ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கடுத்து எல்லாருக்குமே தெரியும், ஃபண்டு தான் ரொம்ப முக்கியம், ஆமாவா இல்லையா? அதனால தான் நம்ம ட்ரேடிங்குள்ளே வந்துக்கிறோம். ஸோ ஃபண்டு முக்கியம், எனக்கு படிக்கிறதுக்கு ஃபண்ட்ஸ் தேவை. ஸோ அதனால தான் நான் வந்தது காரணமே அதான். எனக்கு படிக்கிறதுக்கு ஃபண்டு தேவை, என்னோடய லைவ் பண்ணுறதுக்கு ஒரு சராசரியான ஒரு மீடியமான இன்கம் தேவை. ஸோ அதனால் நான் யூடியூப்பில் வீடியோஸ் போட ஆரம்பிச்ச காரணம், எப்படி சொல்கிறது, ஒரு கன்சிஸ்டன்ஸாக ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ஃபண்டு எனக்கு வந்துகிட்டே இருக்கும். மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்ணுறதுக்கு காரணம்னு வச்சுக்கேன், நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் இன்ஸ்டியூஷன் சேர்ந்து யூபிஎஸ்சி இன்ஸ்டியூட், ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் படிக்கிற இன்ஸ்டியூஷன் படிக்கிறேன். எனக்கு 2.5 lakhs ஆகும் பர் ஆனத்துக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக ட்ரேடிங் பண்ண வந்தேன் 12th முடித்த உடனே. ஓகேவா? எனக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் இன்னும் இவ்வளோ அனலைஸ் பர்ஃபெக்டாக பண்ணதுக்கு காரணம். நீங்கள் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் பாருங்கள், ஏஜ் என்னோட இருக்கிற பொசிஷனை வச்சு நீங்கள் நினச்சி என்ன நம்பல்னா அது உங்களோட தவறு. உங்களுக்கே தெரியும், இப்போ எல்லாமே 10 வயசுலேயே பசங்க பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போ தான் 21 வயசில் பறக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் சிம்பிள் திங் தான். ஓகேவா? என்னோட அனலைஸ் பிடிச்சிருந்தா பாருங்கள், அண்ட் தென் யுவர் சாய்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ஹைப்பர் ஆகிட்டேன். காரணம்னா, நம்மளோட யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு எனக்கு ஒரு தடவை பே பண்ணி நம்மளுடைய சேனலில் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணவர். அவர் எனக்கு ஒரு எப்படி சொல்லுறதுன்னா, நான் பண்ணுறது ரொம்ப பர்ஃபெக்டாக தான் பண்ணுக்கிறேன், அதுக்கடுத்து ஃப்ரீயாக பண்ணுறேன். அவர் ஆட் பண்ணலான்னு பார்த்தேன். அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 1 time பே பண்ணவங்களை மட்டும் நான் ஃப்ரீயாக சிக்னல் கொடுக்கலான்னு ஒரு பிளானிங்கில் இருந்தேன். அவர் சொன்னதுக்கு எனக்கு ஒரு எப்படி தோணுச்சு, நீங்கள் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்ன அந்த வேர்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா நானும் நிறைய நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நிறைய நல்ல விஷயம், நிறைய இன்கம் டிஸ்பேரிட்டி, இப்போ ஏற்றத்தாழ்வு நிறைய பேர் இருக்குது. எனக்கு பிடிச்சவங்களுக்கு, ஏன் ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபண்டு இல்லாமல் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணும். பட் என்கிட்ட ஃபண்டு இல்லையே, நான் என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனால் நான் அவர் இந்த நல்ல விஷயம், ஓகே நானும் நல்ல விஷயம் பண்ணேன். ஓகேவா? என்னோட ஸ்ட்ராட்டஜி, என்னோட அனலைஸை யாருக்கு பர்ஃபெக்டாக பிடிச்சி அதை ட்ரேட் பண்ணாங்கன்னா, அவங்க எனக்கு இன்கம் டொனேட் பண்ணாலும் அது அவங்களோட விருப்பம். சாரி டொனேட் கிடையாது, ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா? ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, சாரி அந்த இது மறந்துடுங்க. ஸோ அது இல்லாமல் நான் ட்ரேட் கண்டிப்பாக சொல்கிறேங்க பாருங்கள், நான் அனலைஸ் பர்ஃபெக்டாக பண்ணுவேன். பட் என்னால் ட்ரேடிங் என்னால் கரெக்டாக பண்ணினே இருக்க முடியாது. காரணம், நான் காலேஜ் படிக்கணும் மொதல் விஷயம். அதுக்கடுத்து காலேஜ் இப்போ படிச்சுன்னு இருக்கும்போது நான் யூபிஎஸ்சியும் படிச்சுன்னு இருக்கிறேன்.
ஸோ 2 விஷயமாச்சா. அது இல்லாமல் நான் யூடியூபுக்கு வீடியோவும் போடணும், சிக்னல் பார்க்கணும். அதுக்கடுத்து எனக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும். நானும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றணும், நானும் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணணும். காலேஜ் ஒர்க் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து நான் கலந்துக்கிறதுனால என்னால் ட்ரேடிங்கை சரியாக பண்ண முடியாது. இப்போ ரொம்ப சரியானா ஒரு கரெக்டாக டெய்லியும் என்னால் ட்ரேட் பண்ண முடியாது. பட் உங்களுக்காக நான் வந்து டெய்லியும் நான் வந்து அனலைஸ் பண்ண முடியும். காரணம் இப்போ வந்து கிரிப்டோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 236, 223 ஆல்மோஸ்ட் 250 கிரிப்டோஸ் இருக்குது ஃப்யூச்சரில். பைபிட்டில் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு. இன்னும் நியூவாக லிஸ்டட் ஆகுது. பினான்ஸ்லேயும் இருக்குது. இப்போ பினான்ஸ் ஏதோ பேன் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. நமக்கு கீழே வந்து யாருமே ஒரு கமெண்ட் கூட போடல. பினான்ஸ் பற்றி எதாவது சொல்லுங்கள் எதுவுமே. ஸோ சொல்லியிருந்தால் அதை பற்றி சொல்லியிருக்கலாம். இட்ஸ் ஓகே, இனிமேல் போய்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால தான் என்னால் ஒழுங்காக பண்ண முடியல. அதே மாதிரி இண்டெக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணால் இப்படி பார்த்த உடனே அனலைஸ் பண்ண சொல்ல முடியாது. அதில் வந்து எங்கெங்கெல்லாம் எந்த மாதிரி சொல்கிறது, பின்னாடி பேக்ரவுண்டில் அனலைஸ் பண்ணணும், ஆப்ஷன்ஸ் அனலைஸ் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்தால் இது எந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருப்பான் அப்படின்னு நான் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணணும். இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராசஸ் இருக்குது. குறைஞ்சது எனக்கு வந்து இது வந்து 2.5 hours எடுத்துக்கும் டைமிங். சரிங்களா? நான் அதுக்கு யூபிஎஸ்சி படிக்கணும் வேறு இருக்குது, காலேஜ் ஒர்க் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுனால வந்து என்னால் வந்து சரியானா உங்களுக்கு கேட்ட கரெக்டான டைமிங்கில் வந்து என்னால் சிக்னல் ப்ரொவைட் பண்ண முடியாது. அதை சொல்லுவாங்க எப்படின்னா, இந்த டைமுக்கு எங்களுக்கு சிக்னல் சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு 3 சிக்னல் சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு 10 சிக்னல் சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு 2 சொல்லுங்கள், 5 சொல்லுங்கள். அப்படிலாம் இல்லை. நான் பார்க்கும்போது எது வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, கரெக்டான சிக்னல் கொடுக்குதோ அதுதான் நான் சொல்ல முடியும். சரி, இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு என்னோட இது பர்சனல் சொல்கிறேன்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து நினைப்பீங்க, ட்ரேட் பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்கல்ல, எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது. ஏன் வந்து நம்ம கேட்ட கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க, நிறைய கேள்வி இருக்கும். ஓகே, அதுக்காக தான் இது சொன்னேன். அது இல்லாமல் எனக்கு இவ்வளோ ஒர்க் இருக்கிறதுனால என்னால் வந்து இது சொன்னேன். டெய்லியும் சம்டைம்ஸ் வந்து அனலைஸ் வந்து அனலைஸ் பண்ணி போட முடியாத வீடியோவை சம்டைம்ஸ் இப்போலாம் நடுவில் பார்த்தா இண்டெக்ஸ் ஒரு நாள் வந்து நான் அனலைஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண விட்டால் மறுநாள் அது நல்ல மூமெண்ட்டு. நான் சொல்லேன் இத்தனை நாள் வந்து மூவ்மெண்ட் ஆக போகுது சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி நான் அன்றைக்கி வீடியோ போடல, கிழிஞ்சு. நடுவில் வந்து 3 to 4 days கிட்ட 3 to 5 ட்ரேட் வந்து நமக்கு லாஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 0.20 மாதிரி. அன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே 1% மேலே ப்ராஃபிட் வச்சுது. ஆப்ஷனில் ஆல்மோஸ்ட் 200% மேலே. தட்ஸ் எனஃப் தானே. 100% கிட்ட எனக்கு லாஸ் ஆனால் கூட 100% கூட அது 60-70% லாஸ் ஆனால் கூட 120-130% வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்துடுது. நான் ப்ராஃபிட்டாக தான் இருக்கிறேன். ஓகேவா? நம்ம வந்து அதை பற்றிலாம் நமக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணுறோம். நான் பேச ஆரம்பித்தா என்ன பேசுகிறேன் எனக்கே தெரியாது. என்ன பேசுகிறேன் நான் இப்படி தான் கான்செப்ட் அப்படிலாம் இல்லை. என் மைண்டை தோணுதான் நான் எப்பயும் பேசிடுவேன். ஸோ அதான் சொல்லிட்டேன். ஓகேவா? இனிமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை முதல்ல இப்போ சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு ட்ரேடிங் வந்து நம்ம சிக்னல்ஸ் வந்து நான் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவேன். பட் மோஸ்ட் ப்ராமினென்ட்லி நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோ பாருங்கள். ஏன்னா யூடியூப்பில் தான் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இப்படி மேலே போனால், இந்த மாதிரி கீழே வந்தேன் அப்படின்ற மாதிரி கரெக்டாக அனலைஸ் பண்ணி யூடியூப்பில் தான். ஓகேவா? அதனால் யூடியூப்பை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம், நமக்கு சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஓகே அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா. இவருக்கு கொடுத்த ஒரு சின்ன கமெண்ட்டுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய இது ஒரு இம்பேக்ட் ஆகுதுன்னா, எல்லாருமே இந்த மாதிரி கமெண்ட் பண்ணால் நீங்களே நினச்சிக்கோங்க எப்படின்ட்டு. என்னால் இன்னும் அக்ரெசிவாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நானும் உங்களை மாதிரி சம்டைம்ஸில் கொஞ்சம் நாள் முன்னாடி ஒன்றுமே தெரியாமல் லாஸ் ஆகிடுவேன். ரொம்ப மோசமாக எப்படி ட்ரேடு கிரிப்டோலாம் ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணால் இன்றைக்கெல்லாம் ஒரு தடவை நான் இன்வெஸ்ட் பண்ணி ஜஸ்ட் 1 hour கூட ஆகலை. அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு, ட்ரேட் அக்கௌண்ட்டுக்கு. ட்ரேட் பண்ண பார்த்தேன், ஒரு ஆர்டர் போட்டேன். வித்தின் 30 minutes கான் ஆயிடுச்சு. 1000 rupees கான் ஆயிடுச்சு. என்னடா அதுன்னு பார்த்தா லிக்விட்னு காமிக்குது. எப்படி இருக்குன்னு நினச்சிப்பாங்க. அது நான் எப்போனா இது வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது, ஃபஸ்ட் இயர் வந்து செகண்ட் செமஸ்டர் எண்டிங் ஆகும்போது வரி போட்டது எவ்வளோ கஷ்டமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இப்போ இல்லை, நான் வந்து 300, 1000, 2000 இப்படி மாதிரி மாறி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். அதுக்கடுத்து லாஸ் ஆகும், லிக்விடிட்டி ஆகும், இந்த மாதிரி ஆகிட்டே இருந்தது. பட் இப்போதைக்கு கரண்ட் சிச்சுவேஷன் பாருங்கண்ணா, ஐ டோட்டலி டிஃப்ரெண்ட் நவ். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியும், அதில் சந்தேகம் இல்லை. 100%.
எல்லாரோடையும் முடியும் போது நம்மளாலே முடியும், அதுலேயும் சந்தேகமே கிடையாது. நம்ம பண்ணுற தப்பை நம்ம திரும்பி பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்ம சேர்ந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு சீரியஸ் நான் கொண்டு வந்தேன். ஆல்மோஸ்ட் இப்போ 11-12 வீடியோஸ் இருக்குது. இனிமேட்டு அது இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக போடுமா? ஓகே, இனிமேட்டு நம்ம போடுறது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்போம், ரொம்ப கரெக்டாக நம்ம பண்ணலாம். யாரெல்லாம் வந்து நம்ம கூட இந்த வீடியோவில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எனக்கு என்னென்ன தோணுது, பட் எல்லாத்தையும் சொல்ல முடியல, முடிஞ்சதாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதனால் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு டெலிகிராம் வாங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.